ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம உன்னிப்பாக கவனித்தாலே அதில் என்ன நம்ம டிஐவை பண்ணிக்க முடியும், நமக்கு வீட்டுக்கு அதில் என்ன யூஸ் இருக்குதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நான் எப்போவுமே பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூ எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சு வீட்டுக்கு தேவையான சாம்பிராணி சிம்பிளாக பண்ணிவிடுவேன். அதுவும் ஈஸியாக காஸ்ட் சேவிங்காக பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த சாம்பிராணியோட ஸ்மெல்லு நம்ம ஹெல்த்துக்கும் எந்த இஷ்யூவும் ஏற்படுத்தாது. ஒரு நாள் ஃபுல்லாக வீடு கம கமன்னு இருக்கும். அதுக்கு நான் இந்த பூவை ஒரு கவரில் போட்டு நல்லா காய வச்சுருக்கேன். நம்ம டெய்லி கலெக்ட் பண்ணுற பூவை இப்படி வச்சேன்னா அதுவே காஞ்சிரும். நம்ம எடுத்து கூட காய வைக்க வேண்டியதில்லை. இல்லை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சிங்கன்னா ஒரே நாளில் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிரும். இதே நூல் கட்டின பூவாக இருந்தால் அந்த நூலை மட்டும் தனியாக எடுத்துடணும். நான் கொஞ்சம் நூலை மட்டும் சேர்த்திக்குவேன். ஏன்னா நம்ம பற்ற வைக்கும்போது அது ஈஸியாக பற்றிக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் நூலை மட்டும் விட்டுருவேன். அதுவும் சின்னதாக சிசர்ஸில் சின்னதாக கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடணும். மிக்சருக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமே வராது. ஏன்னா பூவில் இருக்கிற நம்ம அது காஞ்ச இதழ்கள் தான் போடுறோம். நூலெல்லாம் எதுவும் போடலை. நிறைய நூலெல்லாம் போட்டிங்கன்னா மிக்சர் ஜாரில் அப்படியே சுற்றிக்கும். மிக்சர் ஜார் ரிப்பேர் ஆகிடும். சின்னதாக கட் பண்ணி அரைக்கும் போதும் நம்ம மிக்சர் ஜார் சேஃபாகவும் இருக்கும். அரைச்சி இந்த மாதிரி பவுடராக பண்ணிக்கணும். நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக மிக்சர் ஜாரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால் எந்த ஸ்மெல்லும் வராது. 2-3 ஏலக்காய் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. நான் கிராம்பும் சேர்த்துருக்கேன். இதில் என்ன பெனிஃபிட்னா நம்ம வீடு ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. நம்ம பூஜைக்காக யூஸ் பண்ணும்போது மஞ்சத்தூள் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் ஏதோ சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். சந்தன பொடி கூட சேர்த்தும் போது ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். இது கூட பால் சாம்பிராணி 2 ஸ்பூன், நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். கல்பூரம் சேர்த்தும் போது சாம்பிராணி சீக்கிரமாகவும் பற்றிக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்மெல்லுக்காக இது ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம சேர்த்து எல்லா வீட்லேயே செய்யும்போது நமக்கு நம்ம கையாலேயே செஞ்ச திருப்தியும் இருக்கும், காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும். கடைசியாக நான் சேர்த்துனது பச்சை கற்பூரம் சேர்த்தும் போது அதோட ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்கும் பாருங்க. ஏதோ கோயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற சிம்பிளான பொருளில் இந்த மாதிரி அதிக விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதுக்கு அதிக டைம் கூட ஆகாது. எல்லாத்தையும் அரைச்சி இந்த பவுடர் கூடவே மிக்ஸ் பண்ணணும். நான் கடைசியாக கொஞ்சம் பூவையும் போட்டு ஏன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அது ஈவனாக அரைகிறக்காக தான். இது கூட நான் சேர்த்துருக்கிறது நெய். ஏன்னா நம்ம சாமிக்கு பூஜை பண்ணும்போது நெய் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கையில் வாசம் சும்மா கமன்னு இருக்குங்க. நெய் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, அது ரொம்ப நல்லது. நம்ம வெளியில் சாம்பிராணி வாங்கினாலும் நல்ல ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம இவ்வளோ நல்ல பொருளெல்லாம் போட்டு ஒரு சாம்பிராணி தயாரிக்கும் போது நம்ம கையாலேயே வீட்டில் எவ்வளோ பூஜை பண்ணால் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மன திருப்தி இருக்கும். அதே தாங்க இதோட கான்செப்ட். நம்ம வேண்டான்னு தூக்கி போட பொருளில் இவ்வளோ நல்ல விஷயம், அதுவும் நம்ம பூஜை பண்ணுற ஒரு விஷயம் நடந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கையெல்லாம் ஒரே மஞ்சள் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப், ஓவல், ரவுண்டு, முக்கோணம்னு எந்த ஷேப்பில் வேணால் பிடிச்சி வச்சிடலாம். நான் கொஞ்சம் பெருசு வச்சிருக்கேன். ஏன்னா அது வீடு ஃபுல்லாக ஸ்மெல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குங்க. இது கூட நான் கடைசியாக சேர்த்திருக்கிறது எசென்ஷியல் ஆயில் நீங்கள் சேர்த்தும் போது வீட்டில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சோண்டு எசென்ஷியல் ஆயில் சேர்த்திருக்கேன். நான் லூஸில் வாங்கி வச்சிருப்பேன். எசென்ஷியல் ஆயில் சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரேக்ரன்ஸும் நல்லதாக இருக்கும். நம்ம அதை சுவாசிக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் ஹார்டான கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு சிம்பிளாக நமக்கு வேணுங்கிற பூஜை பொருள் சாமான வச்சு வீட்லேயே ஈஸியாக தயாரிச்சுக்கலாம். இந்த கோபுரம் மாதிரி நம்ம ஷேப் பண்ணும்போது நம்ம வெயிலில் காய வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சும்மா கையில் பிடிச்சி அமுத்துனாலே அந்த ஷேப் வந்துருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான டைம், 10 மினிட்ஸ் போதும். இதை காய வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாள் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். டைம் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கையால் பண்ணது. வெயில் வரும்போது நல்லா காய வச்சு மொறுன்னு எடுத்து வச்சுட்டா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா அப்படியே இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கடையில் வாங்குற கோன் சாம்பிராணி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது பிரசாதெல்லாம் நம்ம கையால் ரெடி பண்ணிக்குவோம். அதே மாதிரி தாங்க சாமிக்கு வச்ச பூவாலேயே சாமிக்கு சாம்பிராணி தயாரித்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.